ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஹக்கிங் ஃபேஸ் மாடல வந்து நம்ம எல்எல்எம் ஸ்டுடியோ வச்சு லோக்கல் எப்படி ரன் பண்றதுன்றத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எல்எம் ஸ்டுடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து அ விட்டிருக்க ஒரு அப்ளிகேஷனு. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இத லோக்கல்ல இன்ஸ்டால் பண்ணலாம். பிகாஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கல்ல வந்து எல்எல்எம் மாடல்ல இந்த சிபியூ வச்சு ரன் பண்ணணும்னா, எய்தர் நம்ம வந்து ஆ ஓ ஓலாமா போற மாரி இருக்கும். ஓலாமால வந்து என்ன ப்ராப்ளம்னா, ஓலாமால வந்து யூஐ ஃபார்மேட் கிடையாது. நம்ம வந்து கன்சோல்ல ரன் பண்ற மாரி இருக்கும் ஃபுல்லா. ஆனா, எல்எல்எம் ஸ்டுடியோல அந்த மாரி கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு லிட்டரலி இந்த ChatGPT, Gemini இந்த மாரி விண்டோவே நம்மளுக்கு வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, போய் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்குங்களா? இது இப்ப எனக்கு வந்து விண்டோஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிருச்சு. இப்ப டவுன்லோட்ல போய் நீங்க ஓகே, இந்த மாரி சிஸ்டம் இப்ப லினக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா லினக்ஸ், இல்ல நான் ஆப்பிள் வச்சிருக்கேன்னா ஆப்பிள் மேக் ஓஎஸ்க்கு என்ன ப்ராசஸர் இருக்கோ அதுக்கேத்த மாரி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாரி வெர்ஷன் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டா இருக்கிறத டவுன்லோட் பண்ணிட்டேங்க. ஃபர்ஸ்ட் இத டவுன்லோட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டேங்க. அதே மாரி இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்ப நம்ம போய் தேடணும். இந்த மாரி ஆப் வந்துரும். யூஐ எல்எம் ஸ்டுடியோன்னு அடிச்சா. இந்த மாரி தான் விண்டோ இருக்கும். இது வந்து நானு இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ண ஓகேவா? இதே மாரி தான் இருக்கும் இப்ப நம்மளுக்கு யூஐ. இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆ மாடல்ஸ் வந்து நம்ம போய் தேடலாம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நீங்க லோக்கல்ல மாடல் இருக்கு. லோக்கல் மாடல் ஆட் பண்ணலாம். இப்ப நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஃபோல்டர்ஸ்ல ஆ இப்போ இந்த ஃபோல்டர்ல வந்து டவுன்லோட் ஆயிருக்கும் மாடல்ஸ்ன்னு சொல்லி. அதுக்குள்ள ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ண மாடல்ஸ் இதெல்லாம். இப்ப இல்ல எனக்கு வந்து புதுசா மாடல் நான் வேணும். எனக்கு ஹக்கிங் ஃபேஸ்ல இருக்கிறது தான் எனக்கு வேணும்னா, இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப ஹக்கிங் ஃபேஸ் வெப்சைட் போயி, ஆ இங்க போகணும். ஹக்கிங் ஃபேஸ் போறோம். இங்க ஹக்கிங் ஃபேஸ்ல போனோனே, இங்க வந்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸ். இப்ப அந்த மாடல்ஸ்ல வந்து என்ன மாடல் உங்களுக்கு வேணும்? இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து நானு டெக்ஸ்ட் டூ இமேஜ், இமேஜ் டூ டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் ஜெனரேஷன் மட்டும் போறேன். இப்ப டெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல லேட்டஸ்ட்டா ஓகே. இப்ப இங்க லேட்டஸ்ட்டா வந்து யாரோ இந்த மாடல் விட்டுருக்காங்க. குவான் ஆ இவங்க அலிபாபா விட்ட மாடல். இத நம்ம ட்ரை பண்ணலாமா? அதே இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து உங்களோட சிபியூ மெமரி வச்சு தான் நீங்க ஒரு மாடல் எடுத்து நான் யூஸ் பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப என்னோட சிபியூ மெமரி அதாவது சிபியூ மெமரி வந்து 16 ஜிபி தான் இருக்குன்னா, நீங்க இந்த மாரி குவாட் 16 ஜிபி இருக்குன்னா, நீங்க 4 பில்லியன் வரைக்கும் போலாம். அது 4 பில்லியன்ல வந்து குவான்டைஸ்ட் மாடலா இருக்கணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். 8 பிட், 6 பிட், 16 பிட். இதுல மெமரி போட்டிருக்காங்க பாருங்க. இதுல வந்து 8 ஜிபி வரைக்கும் இதாகும். 16 பிட்னா. ஸோ 8 பிட்னா 5 ஜிபி. ஸோ உங்களோட அப்ளிகேஷனுக்கு, உங்க ஒர்க் பர்ப்பஸுக்கு நான் ரொம்ப அதிகமாலாம் லைக் ஒர்க் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் கிராமர் கரெக்ஷனு ஆர் ஐ வில் சும்மா ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி, அந்த டாக்குமெண்ட்ட வந்து சும்மா சம்மரைஸ் பண்ணு. அந்த டாக்குமெண்ட்ல இருந்து கன்டென்ட் குடுன்ற மாரி இருந்ததுன்னா, நீங்க எனக்கு தெரிஞ்சு 8 பிட்டே எடுத்துக்கலாம். 16 பிட்டுக்கு. இப்போ வந்து நான் இந்த மாடல் ஸ்பெசிஃபிக்கா நான் தேட போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நான் குடுக்குறேன். இது பார்த்தீங்களா? வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்ப நம்ம ஹக்கிங் ஃபேஸ்ல பார்த்து குடுத்ததே இங்க வந்துருச்சு. இப்ப இதுல வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்னோட இதுக்கு பெஸ்ட். இப்ப ஏன்னா என்னோட ரேமுக்கு பெஸ்ட்டா வந்து இத சஜெஸ்ட் பண்ணுது. ஏன்னா நான் ஆல்ரெடி 16 ஜிபி தான் வச்சிருக்கேன். ஈவன் சம் ப்ராசஸ்லாம் பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கிறதால, இப்போதைக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து நீ இத எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. சரி நான் ஓகே. அந்த மாடலே இப்ப நான் டவுன்லோட் பண்றேன் லோக்கல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது ஒன்ஸ் டவுன்லோட் பண்ண உடனே நாம வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி இது யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். அடுத்து வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு
எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேப்பர் சிமெண்டிக் ஓகே, ஒரு பேப்பர் எடுத்து, ஒரு ரிசர்ச் பேப்பர் எடுத்து அது எப்படி வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதுன்றத மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணிட்டு இதுல இருந்து எனக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா டாக் சாட் ஜிபிடி யூஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ப்ரைவசி கன்சர்னாக இருக்கு. இப்போ என்கிட்ட ஃபைனான்சியல் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு, இட்ஸ் ரிலேட்டட் டு மை என்னோட ஸ்டார்ட் அப், இட்ஸ் ரிலேட்டட் டு மை ஓன். எக்ஸாம்பிள் ஒரு சிலர் வந்து அவங்களோட பேன் நம்பரோ இல்லை ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் வெளியே போக விருப்பம்ன்றவங்களாம் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா லோக்கல் ஆப் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்கள் இந்த எல்எல்எம் மாடல் டவுன்லோட் ஆயிடுச்சுங்க. இதில் வந்து நம்ம சேட் பண்ணும்போது டைரெக்டாக நம்மளே அப்லோட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம், ஃபுல்லாக சேட் பண்ணுறதை செய்யறதெல்லாம் பண்ணலாம். அப்லோட் ஆகட்டும். ஒன்ஸ் டவுன்லோடு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா டவுன்லோடிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா நான் இங்கே சேட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சேட்டுக்கு வந்து நேம் வந்து என்ன வைக்க போகிறேன்னா ரிசர்ச் ரிசர்ச் பேப்பர் வச்சுட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே செலக்ட் மாடல்னு ஆப்ஷன் வரும். இப்போதைக்கு ரெண்டு நான் இப்போ நான் ஆல்ரெடி லோக்கல் இருக்கிறது இப்போ டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. அது டவுன்லோட் ஆகி முடிச்சோன்னே அதுவுமே இங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோடிங்கில் தான் இருக்கு, டவுன்லோட் ஆகி முடிக்கட்டும். இது எதுக்காகனா இப்போ நம்ம வந்து எனக்கு வந்து காசு கொடுத்து யூஸ் பண்ண விருப்பம் இல்லை, இல்லை எனக்கு நெட்டு எப்போ பார்த்தாலும் எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்காது, நான் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பேன் போது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் எனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கவங்க அடுத்து நெக்ஸ்ட் ப்ரைவசி இஷ்யூ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன நீங்கள் லோக்கல்லே வந்து அதுவும் இல்லாமல் இந்த டேட்டாஸ் எல்லாமே லோக்கல்லே தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் இங்கே அது இல்லாமல் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு மாடலை பேராமீட்டர்ஸ்லாம் இங்கே செட் பண்ணலாம். இப்போ என்னன்னா நம்ம சாட் ஜிபிடி ஜெமினிலாம் நம்ம அந்த டெம்பரேச்சர்லாம் செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், பண்ண முடியாது. இதில் வந்து நம்மளுக்கு அதெல்லாம் இருக்கு. எனக்கு வந்து எவ்வளோ சீக்வன்ஸ் லென்த் ஜென்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஒரு வந்து கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு புக்கு மாதிரி லோட் பண்ணிட்டு அந்த புக்கில் இருந்து கொஸ்டின் ஆன்சர் எடுக்கிறீங்க, ஒன்லி ஆன்சர் தான் வேணும் போது உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் சீக்வன்ஸ் லென்த்னு இருக்கும் மாடல் ஜென்ரேட் ஆகிறதுல. அதை வந்து நம்ம இங்கேயே வந்து செட் பண்ணிடலாம். ரொம்ப டைம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. பாருங்க இப்போ வந்துருச்சுங்களா, யூஸ் இன் சேட்னு கொடுத்துட்டோம், கிளிக் பண்ணோடனே இப்போ மாடல் லோட் ஆகுது. இப்போ உங்களுக்கு தெரியுது, அவங்களை அந்த பார் விண்டோ தெரியுது, லோட் ஆகிட்டு இருக்கு. to locate கூட ட்ரை பண்றேன். Yeah, Kunda failed to load. சரி, ஓகே, செம்ம எரர் அடிச்சிட்டு இருக்கேன் தான். நான் அதுக்கு பதிலாக பண்ண என்னன்னா சரி, இதோட சின்ன மாடல் ரைட்டாக இருக்கிறது ரீரேங்கர்னு இருக்கிறது அதே சேம் இது, பட் லெஸ் தென் 1 பில்லியன் இருக்கிறத லோட் பண்ணுறேன். சம் லோட் பண்ணும்போது சரிங்களா. மாடல் லோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மாடல் ஃபார் இது வந்து கிளிக் பண்ணி லோடட் ரெடியாக இருக்கு. பார்த்தீங்கன்னா லோக்கலில் லைக் இஃப் ஐ சே ஓகே திங்கிங் ஹலோ ஹவு கேன் ஐ, இப்போ வித்தின் 2 செகண்ட்ஸில் ரிப்ளை வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா கேன் யூ ரைட் கோட் ஃபார் ரீடிங் த இங்கிலீஷ்
And into the grayscale conversion. Oh, is எழுத சொல்லிட்டேன். நான் எதுவுமே சொல்லல. கோடு தான் எழுத சொன்னேன். ஆனா அதுவே என்ன பண்ணும், யூசுவலா வந்து பீப்பிள் வந்து பைத்தானுக்கு தான் கோட் எழுதுறதால அதுவே ஸ்டார்ட் பண்ணி எழுத ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கு. கோட் ரெடி ஆகி வரப்போகுது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் சிஸ்டத்துல ரன் ஆகுது. அதுதான் இந்த அட்வான்டேஜ். எதுக்குன்னா, இப்ப நம்பளால நான் அதான் அகைன் சொல்றது, பிரைவசி இஷ்யூ எனக்கு நெட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ண வேணான்றவங்களுக்கு, இது பாருங்க அழகா நான் சொன்ன மாரி பைத்தான் கூட எழுதிருச்சு. இமேஜ ரீட் பண்ணணும். ரீட் பண்ண சொன்னா பண்ணுது. அடுத்து கிரே ஸ்கேல் கன்வெர்ட் பண்ண சொன்னேன். அப்புறம் பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்றதுக்கு ஜெனரேட் த்ரெஷோல்ட் பண்ண சொன்னேன். போட்டு நான் சொன்ன மாரி மேட்பிளாட்லிப்ன்னு அது மேட்பிளாட்லிப்ப வச்சு பைத்தான் கண்டுபிடிச்சு அது அது அதுக்கேத்த மாரி எடுத்துருச்சு. இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ ஒரு டாக்குமெண்ட் வந்து நான் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த டெமோல வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேப்பர் வந்து ரீட் பண்ணி என்ன பண்ண போறேன், கேன் யூ சம்மரைஸ் ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது வந்து ரிசர்ச் பேப்பர்ல தான் பேப்பர் என்ன. இப்போ வந்து நீங்க வந்து எனக்கு ஒர்க் ரிலேட்டடா இருக்கு, இல்லை எனக்கு எக்ஸல் டாக்குமெண்ட் வச்சிருக்கேன், ஒரு டேபிள் இருக்கு, அதுல இருந்து என்னென்ன பாயிண்ட் நீ அனாலிசிஸ் பண்றேன்னு கேட்கலாம். அது நீ அது பண்ணலாம். அது இல்லாம ஒரு ஒரு 2 3 டாக்குமெண்ட்ஸ் அப்போ அப்லோட் பண்ணி ஈவன் நீங்க வந்து சேஞ்சஸ் கொடுக்கலாம். லைக் இந்த டாக்குமெண்ட் ரீட் பண்ணி இதுல வந்து எனக்கு என்னென்ன கிராமர் கரெக்ஷன் பண்ணணும், இப்போ என்ன ஒரு ஒரு பேராகிராஃபா காப்பி பேஸ்ட் பண்றதால என்டையர் டாக்குமெண்ட் கொடுத்து எனக்கு சொல்லுன்னு சொல்லி கூட கேட்கலாம். பாருங்க அதுல வந்து டாக்குமெண்ட் ரீட் பண்ணி அது ஒரு ஒரு ஸ்டெப்பா சொல்லுது. டேட்டா சோர்ஸ் என்னென்ன, பிரைவசி, லைசன்ஸ், ப்ரீ ப்ராசஸிங் பத்தி இப்போ எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், பிரைவசி சென்ட்ரிக் டிசைன், பிளரிங் பத்திலாம் பேசுது. ஓகே, ரிசர்ச் ஃபோக்கஸ், டேட்டா செட் என்ன ஃபோக்கஸ்ல இருக்கு. நான் அல்காரிதம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் இது ஆல்மோஸ்ட் சிமிலர். இப்போ என்னன்னா நீங்க வந்து ஆல்ரெடி டாக்குமெண்ட் கொடுத்துருப்போம். இப்போ சாட்ஜிபிடியில் நம்ம என்ன பண்ணணும் பேசும்போது அதே மாதிரி தான் எமினியும் அது ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் இந்த ஹிஸ்டரியை வச்சு நீங்க என்னெல்லாம் கேள்வி கேட்குறீங்கன்றத அழகா அதுவே பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ அந்த டாக்குமெண்ட் ரீட் பண்ணி என்னென்ன அல்காரிதம் உள்ள இருக்கு, என்னென்ன டேட்டா செட் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன வாய் திஸ் அல்காரிதம் ஒர்க்ஸ், கீ சைட்டேஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க. இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒருவேளை நான் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்றவங்க, இல்லைன்னா வந்து கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க, இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட்ல வந்து டாக்குமெண்ட் வந்து கரெக்ட் பண்ணும்போது ஹலுசினேஷன் ரொம்ப இருக்கு, தேவையில்லாதுன்னா இங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு மாடல் இதுல போய் செட்டிங்ஸ் நீங்க மாத்தலாம். இப்போ டெம்பரேச்சர் 0.8 வச்சிருக்கேன். ஓகேங்களா, அதனால என்ன ஆகுனா 0.8னா ஓரளவுக்கு வந்து அது நல்லா திங்க் பண்ணி எழுதும். நீங்க ரொம்ப டெம்பரேச்சர் குறைக்க குறைக்க இன்னும் அக்யூரேட்டா வரும். சாம்பிளிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக தான் கொடுத்துருக்கு. இந்த சாம்பிளிங்லாம் நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணி பெட்டர் அவுட்புட் கொண்டு வரலாம். இல்ல எனக்கு ஜென்ரேட் பண்றதே ஓகேனா நீங்க டிஃபால்ட்டா வச்சுக்கலாம். அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கான்டெக்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது இப்ப நான் இது ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணது. நீங்க சிஸ்டம் ப்ராம்ப்ட் செலக்ட் பண்ணிடலாம். இப்போ எப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு ஒரு வாட்டியுமே வந்து எனக்கு ஒர்க் பண்ண தேவையில்லை. இப்போ நான் வந்து ரிசர்ச்னு வந்து போட்டிருக்கேன். நான் இதுல எழுந்து you are good at research paper analysis அப்படின்னு எழுதிட்டேன்னா
அந்த மாதிரி வந்து ஒரு இந்த சேட்டை வந்து ஒரு இது வந்து சேட் வந்து ஒரு கேரக்டராகவே மாத்திடலாம். எக்ஸாம்பிள் இது வந்து நீங்க இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வேலை பார்க்குறீங்க, இல்லை மெடிக்கல் டொமைன்ல ஒர்க் பண்றீங்கன்னா, நீங்க என்ன சொல்லணும், நீங்க வந்து மெடிக்கல் எக்ஸ்பர்ட், நீ டாக்குமெண்ட் ரீட் பண்ணி மெடிக்கல் ரிலேட்டட் நல்லா பேசுவேன், அது மட்டும் தான் சொல்லும். அதே மாதிரி அவுட்புட்டையுமே நீங்க இங்க சொல்லிடலாம். சிஸ்டம் ப்ராம்ப்ட் சேவ் பண்ணிட்டோம்னா அதை வச்சு தான் அது அது இங்க இருந்து எடுத்துக்கிட்டு நீங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து சொல்ல தேவையில்லை. இங்க இருக்கிற இன்புட்டை வச்சு அது ஒர்க் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து மாடல்ல இங்க வந்து ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் ஜேசன் வேணுமா இல்ல வேணாமா, அதெல்லாம் கூட சொல்லலாம். இங்க வந்து லிமிட் ரெஸ்பான்ஸ் லென்த் வந்து இப்போ 1000ல இங்க வந்து இங்க இப்போதைக்கு இந்த ஆப்ல வந்து 2048 தான் இருக்கு. அதுக்கு மேல வந்து டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ண முடியாது. இல்ல மேக்ஸிமம் லென்த் செட் பண்ண தேவைன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். நீங்க செட் பண்ணாமலே இருந்தாலே போதும். மற்றபடி நீங்க லைக் வேற எதுவும் தேவையில்லை, இதுவே நீங்க போதும். இதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா மாடல்ஸ்லாம் வந்து நீங்க இப்போ எக்ஸாம்பிள் இது ஒன்று ஆட் பண்ணிட்டேன்னா இன்னொன்று புதுசு கூட இன்னொன்று ஆட் பண்ணி புது மாடல்லே இங்க மாத்திக்கலாம். இப்போ நான் இங்க இருக்கிற மாடல் வேற மாடல் ஏதாவது போய் சர்ச் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து குவான் இல்லாம லாமா, இதுல லோக்கல் இல்லைனாலும் ப்ரௌசிங் ஒர்க் ஆகும். Okay. அந்த இது வந்து இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் மாடல்ஸ் லோட் பண்ணேன், டவுன்லோட் ஆனது. இங்க போய் இதுல போய் தான் நம்ம மாடல்ஸ்லாம் எடுத்துக்கணும். அதே மாதிரி ரன் டைம்ல இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி கூடா இருந்ததுன்னா இப்போ என்னோட லேப்ல வந்து ஜிபியூ கொஞ்சம் இருக்கு, லைக் 6 ஜிபி இருக்கு. ஸோ அதனால நீங்க கூடா வச்சும் ரன் பண்ணலாம். இல்லை என்கிட்ட NVIDIA ஜிபியூலாம் இல்லைன்னா இதெல்லாம் CPU ரிலேட்டட்லாம் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஈவன் இதுவும் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகும்போது ப்ராப்பரா ரன் ஆகி குயிக்கா ரெஸ்பான்ஸ் ஆகும். மாடல் சர்ச்ல வந்து இமேஜ் ஜென்ரேஷன் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு நீங்க ஹக்கிங் ஃபேஸ்ல எடுத்து மாடல் போது பாருங்க, அந்த மாடலை பத்தி ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இங்க வந்து லிமிட்டடாக தான் டிஸ்பிளே பண்றாங்க. ஹக்கிங் ஃபேஸ்ல வந்து எவ்ரிடே வந்து புது மாடல் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இங்க பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணிக்கிறேன். இதுல வந்து இப்ப தமிழ் மாடல்ல வந்து நான் தமிழ் ரிலேட்டட் மாடல் இருக்கான்னு பார்க்கலாம். தமிழ் தமிழ் ஃபான்ல தமிழ் மாடல் யாராவது விட்டுருக்காங்க ஃபான். இப்போ இங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா ஓகே, இது வந்து ஒரிஜினல் மாடல் 16 பிட். இப்போ இந்த மாடல் வந்து நம்மளால டைரக்டாலாம் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. இது ஏன்னா ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் வந்து இந்த சிபிபிக்கு லாமா வெர்ஷனுக்கு இல்லை, ரன் பண்ண முடியாது லோக்கல். ஸோ இந்த மாடல் வந்து ரன் பண்ணலாம். இந்த ஜியூஎஃப் இந்த வெர்ஷன் தான் வந்து CPU சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் இந்த மாடல் போய் தேடுறேன். ஓகே, இருக்கு ஆல்ரெடி, இது இருக்கு. இப்போ இது டவுன்லோட் கொடுத்துட்டோம்னா டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து தமிழ் இன்புட் கொடுத்தா தமிழ் இன்புட்ஸுக்கு ஒர்க் ஆகுற மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க மாடல். ஏன்னா தமிழ் ஒரு சிலருக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு வந்து தமிழ் தான் நல்லா எழுதணும்னா நீங்க தமிழ்ல அழகா எழுதி கோடு எழுதுறது, இல்லை தமிழ் டாக்குமெண்ட் கொடுத்து எனக்கு எடுத்து தாங்க, இதுல இருந்து சம்மரைஸ் பண்ணுன்றதை முதற்கொண்டு எல்லாமே பண்ணணும். அதுக்குள்ள நம்ம வந்து சாம்பிள் வந்து டேட்டா செட். ஓவரால் நீங்க யூஸ் பண்றது வந்து டெக்ஸ்ட் பிடிஎஃபா யூஸ் பண்ணுங்க, இல்ல வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுங்க. இமேஜ் பிடிஎஃப் பத்திக்கு சப்போர்ட் பண்ணுமா தெரியல.
நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாடல் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரி லிமிட்டட் பேஜஸ் வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ ரொம்ப அதிகமா டெக்ஸ்ட் இன்புட் வந்து எடுத்து எரர் தருமா என்னன்னு வந்து தெரியல. அதனால அதையும் நீங்க பார்த்துக்கணும். தமிழ்னா இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்காங்க. தமிழ் டாக்குமெண்ட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மாடல் டவுன்லோட் ஆயிடுச்சு. இது தமிழ் மாடலு. இப்போ நான் போய் என்ன பண்ண போறேன், புது சேட் ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த மாடல் லோட் ஆகுது. ஒன்ஸ் மாடல் லோட் ஆனோடனே நான் வந்து தமிழில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து தமிழில் ட்ரெயின் ஆகிருக்கு. ஸோ கொஷின் வந்து பிரெஸ்ட் கேன்சரை வந்து டேட்டா செட்டை வச்சு எப்படி வந்து ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் கிரியேட் பண்ணுறது, அது வந்து டென்சார் ஃப்ளோவில் வந்து கோட் எழுத சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு எப்படி ரிப்ளை வருதுன்னு. ஏன்னா இந்த மாடல் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு இந்தியன் அதான் தமிழாளர் எடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க தமிழ்லேயே ஃபுல்லாக. அதனால இது தமிழுக்கு அடாப்ட் ஆயிருக்கும். ஏன்னா யூஸ்வலாக அந்த குவான் மாதிரி மாடல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தான் தமிழ் டேட்டா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மோர் ட்ரெடிஷன் ஒரு சில தமிழ் வார்த்தைகள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்காக ஆல்ரெடி ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டேட்டா செட், மலையாளம் டேட்டா செட், அந்த மாதிரி தமிழ் லாங்குவேஜுக்கு எடுத்து அன்ஸ்லாட் பேக்கேஜ் வச்சு ஃபைன் டியூன் பண்ணியிருக்கிறதா போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்லேயே இது நம்ம கேட்ட உடனே நம்மளுக்கு ஃபுல்லாக அது ரெடி பண்ணி தருது. இப்போ கோடு இப்படி ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இன்னையோட செக்ஷன் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாட்ஸ் வந்துடுச்சு. கிளிக் பண்ண உடனே கோடு ஃபர்ஸ்ட் அது எப்படி என்ன டேட்டா செட் லோட் பண்றது, தமிழ் எழுதிருக்கு பாத்தீங்களா. அப்புறம் மாடலை வந்து லோட் பண்றதை பத்தி எழுதியிருக்கு. நிரல் துறை, பயிற்சி. பயிற்சினா மாடலை ட்ரெயின் பண்றது, அது ஃபிட் பண்றதான் பயிற்சி போட்டிருக்காங்க. சோதனைனா இப்ப தமிழ்லயும் நீங்க பண்ணணும்னா அந்த மாடலை பார்த்துக்குவாங்க. நான் அந்த கமெண்ட்ல வந்து மாடல் நேம், அந்த மாடல் வந்து நான் ஆட் பண்றேன். யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இந்த வீடியோ இல்லை நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அதே மாதிரி வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி டுட்டோரியல்லாம் வேணும் அப்படின்றவங்களுக்குலாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.